சத்குருவே சரணம். மகாஸ்ரீ சத்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிலிருந்து பாலா சான்மீகத்திற்காக மற்றும் ஒரு ஐயனுடைய அற்புதமான ஒரு படைப்பு சொல்லி மாலா. அவ்வளவு ஒரு அற்புதம் நடந்த ஒரு விஷயத்தான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள், சரிங்களா? மருதமலையில் நடந்த ஒரு விஷயம், மதுரை ஞான சபையில் நடந்த ஒரு விஷயம். இந்த ரெண்டு விஷயங்களை சொல்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த அற்புதமான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு என்னன்னா, ஐயனை மனப்பூர்வமா நம்புங்க, சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குற நீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்க. நான் இது வரைக்கும் சொன்னதில்லை, ஆனால் இது போய் ஐயனுடைய புகழ் போய் சேரணும், சரிங்களா? உங்க சப்ஸ்கிரைபும் உங்க நண்பர்களுக்கு நீங்க சொல்ற இந்த ஷேர் பண்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஐயனுடைய புகழ் இன்னும் போய் விரிவடையும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு தாழ்மையான வேண்டுகோள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க நிறைய வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஒரு ரெண்டு விஷயம், சரிங்களா? மருதமலையில் நடந்த ஒரு விஷயம், ரெண்டாவது நம்முடைய மதுரை ஞான சபையில் நடந்த ஒரு விஷயம். ஐயன் உயிரோடு இருக்கும் பொழுது நடந்த ஒரு அற்புதமான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா மருதமலையில் நடந்த ஒரு அற்புதமான விஷயம். முதல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் நான். மருதமலையில் ஐயன் வந்து மந்தீஸ்வரர்னு சொல்லிட்டு ஐயனுடைய ஈஸ்வரனுடைய ஒரு சின்ன அற்புதமான ஒரு லிங்கத்தை அங்க கொண்டாந்து பிரதிஷ்டை பண்ணாருன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஒரு அற்புதமான மந்தீஸ்வரரை பண்றதுக்கு முன்னாடி ஐயன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கையில் ஒரு பெரிய பலாப்பழம் கொண்டு வந்திருக்காரு. அங்க இருக்கிற ஐயனுடைய சன்னதியில் அங்க இருக்கிற அந்த நம்ம எடுமன் சன்னதியில் இருக்கிற பாலகிருஷ்ணன் என்பவர் எனக்கு சொன்ன, நேரடியாக பார்த்த விஷயங்களை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். இந்த அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஐயன் என்ன நமக்கு செய்வாரு, மிக அப்ப நம்ம அப்பாங்க, நம்ம அப்பா அவர்கிட்ட கேளுங்க. ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை கேளுங்க, என் மனநிலை சரியில்லை கேளுங்க, கடல்ல அவஸ்தப்பட்டு இருக்கேன் கேளுங்க, வழிகள் கிடைக்கும், சரிங்களா? அற்புதமான அந்த கணக்கு பட்டி நீங்க வந்தீங்கன்னா அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். மன்னமிதிங்க, ஐயனை நினைச்சு பாருங்க, அந்த விபூதி சந்தனத்தை வாங்குங்க, மிக அற்புதமான விஷயங்கள்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு, சரிங்களா? அதுக்காக தான் உங்களுக்கு அந்த கணக்கன்படி, நம்ம கணக்கன்பட்டி ஐயா கால் மிதித்த அந்த இடங்களை எல்லாம் நீங்க பாருங்கன்னு சொல்லி மதுரை ஞான சபையாகட்டும் ஒவ்வொரு இடத்தையும் காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு நான் ஓடி பண்ணிட்டு இருக்கேன். என் சேவை ஒன்று ஐயனுக்கு மட்டும்தான், மற்ற எதை பத்தியும் நான் சிந்திக்கிறது இல்லை. தயவு செஞ்சு நீங்க என்னை ஃபாலோ பண்றவங்க தயவு செஞ்சு ஐயனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, யாரை பத்தியும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா மருதமலையில அது எப்படின்னா, ஐயன் இங்கிருந்து போய் அடிக்கடி முருகன் அங்க பார்க்க போயிருந்திருக்காரு. அங்க நம்ம இடும்பனையனுடைய சன்னதி இருக்கு, நான் போன வீடியோல காட்டின மாதிரி. அந்த சன்னதிக்கு பின்னாடி ஐயன் அற்புதமாக அந்த மந்தீஸ்வரர்னு சொல்லி, மந்தீஸ்வரர் யார் தெரியுங்களா? சனி பகவானுடைய பையன் மாந்தி. அதாவது நம்ம ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் மாந்திங்கிற விஷயம் அதுல இருக்கும். அவருடைய பேர்ல தான் அதை வச்சாராம். அப்ப என்ன பண்ணிருக்காரு, அதை வைக்க போகும்போது ஐயர்கள் எல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க. யாரை மீதும் போசாமி யார் பண்ணவன நான் பார்த்துக்கிறேன், எங்க அப்பனை என்னுடைய உருவம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இது அவர் எனக்கு சொன்ன விஷயம். பாலகிருஷ்ணன் அங்க இருக்கிற அர்ச்சகர் பூசாரி நமக்கு சொன்ன விஷயம், சரிங்களா? அப்ப என்ன பண்ணிருக்காரு, அதை வைக்கிறதுக்கு முன்னாடி பலாப்பழத்தை பிச்சு, அவரே பிச்சிருக்காரு. பலாப்பழத்தை பிச்சு அந்த அந்த பழங்களெல்லாம் புற எடுத்துட்டு மக்களுக்கு கொடுத்துருக்காரு, சரிங்களா? அங்க வர்ற மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு தோல் அங்கேயே வச்சுட்டாராம். இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த அழகா அந்த மாந்தீஸ்வரரை ஈஸ்வரரை அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி நீங்க அங்க காட்டுறேன். அதே மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன். அந்த நிகழ்வையும் காட்டுறேன். அன்பே சிவமாகும் அந்த இடத்துல அற்புதமா எல்லாரும் கொடுத்துட்டு மாந்தீஸ்வரர் இது பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு எல்லாம் முடிச்சிருக்காங்க. எல்லாரும் போயிருக்காங்க. ஐயன் கீழே இருந்து எப்பயும் நிப்பாட்டிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு மேலே ஏறி வந்திருக்காரு. ஆம்னியில வந்திருக்காரு. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில நான் மேலே போயிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு முருகனை பார்க்க போயிருக்காரு. ஐயன் முருகனை பார்க்கறதுக்கு மேலே போயிட்டு வந்திருக்காரு. இந்த தோலை எவனும் தொடக்கூடாது, இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். உருவையே தொடக்கூடாது, தோல் அப்படியே இங்க இருக்கணும், யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம். மேலே போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காரு. வந்து என்ன பண்ணிட்டு, என்ன சாமி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோலை போல எடுத்து இப்படின்னு அப்படின்னாரா பழமாயிருச்சான்.
சாமி நடந்ததுங்க, அவர் தனக்கு சொல்லியிருக்காரு, என் கண்ணு முன்னாடி நடந்தது சாமின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. மிக அற்புதமான ஒரு விஷயம் சாமி. அந்த பலாப்பழத்தை தோலை பலாப்பழமாக்கி மறுபடியும் எடுத்துட்டு போகுமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து சிரிச்சாரா. என்னடா சாமி கணக்கு சரியா அப்படின்னு. ஐயா சாமி அப்படின்னு சொல்லி மிரண்டு போய் நின்னேன் சாமின்னு சொல்றாரு. ஐயனுடைய அற்புதங்கள் என்னங்கிறத நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் பதிவு பண்ணிட்டே வருவேன். என்னுடைய ஒவ்வொரு வேண்டுதலும் உங்ககிட்ட ஐயன்கிட்ட நான் உங்களுக்காக எப்பயுமே வேண்டிகிட்டே இருப்பேன். என்னடா ரைட்ல 1:30 மணிக்கு நீங்க கூப்பிடுறீங்க, நான் என்னைக்காவது சங்கடப்பட்டிருக்கேனா? இரவுல எவ்வளவு நேரம் கழிச்சு கூப்பிடுறீங்க, நான் சங்கடப்பட்டிருக்கேனா? சங்கடம் கிடையாது. எனக்கு ஐயனுடைய புகழை பரப்பணும், அதுதான் எனக்கு வேலை. ஆன்மீகத்துல வர்றவங்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் ஐயனுடைய புகழை, நம் சத்குருனுடைய புகழை மக்களுக்கு பரப்பணும், அதுதான் நம்மளோட விஷயம். சரிங்களா? ஓகே, இது ஒரு விஷயம் நடந்ததா. இரண்டாவது, மதுரை ஞான சபையில் நடந்த விஷயம். மண்டலமே காலடியில் என்று கைவிரலை அங்கு காட்டி நிற்பான், கைவிரலை அங்கு காட்டி நிற்பான். எதை கேட்டாலும் கொடுக்கின்ற தெய்வம் இருக்கின்ற இல்லம் மதுரையில். அவன் திருவடி தரிசனம் கண்டால் போதும், ஒளிவிடும் ஞானம் நெஞ்சினிலே. ஐயன் எப்பயும் அடிக்கடி அவருடைய மிக அற்புதமான என்ஜாய்மெண்ட், சந்தோஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை ஞான சபையில் தான் இருந்திருக்கு. அந்த ஞான சபையில எப்படி அந்த ஒவ்வொரு மனிதனுடைய ஞானமும் மானமும் காக்கப்பட்டது என்பது மிக அற்புதமான ஒரு விஷயம். சரிங்களா? ஞானம் மானம் ரெண்டு பேரும், ஒரு மனிதனுடைய மானம் காப்பாற்றப்படணும்னா உணவு உடை இதெல்லாம் இருக்கணும். சரிங்களா? அந்த மனிதனுக்கு அப்பதான் ஞானம் ஏற்படும். பசியில் இருக்கிறவனுக்கு எதுவுமே தோணாது சாமி, அவர் சொல்லுவாராம். சரிங்களா? பசிச்சவனுக்கு சோறு போடு சாமி, அவன் மானம் மறைக்கப்பட்டால் ஞானம் தன்னால வரும் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த ஒரு அற்புதமான இடத்துலதான் அந்த ஞான சபை நிறுவுவதற்கு அவர் வச்ச பேருங்க தென்னாடு. ஞான சபை அவர் வச்ச பேரு நிறைய பேருக்கு தெரியும். அவர் கூட இருந்தவங்களுக்கு அங்கிருந்து கணக்கம்பட்டியிலிருந்து கிளம்ப வாடா தென்னாடு போயிட்டு வரலாம் அப்படின்பாராம். 1 நாள் 2 நாள் கூட வந்து மதுரையில ஞான சபையில தங்கிடுவாராம். அவ்வளவு ஒரு பிரியமான இடம் ஐயனுக்கு அந்த ஞான சபை. அதை பற்றி அது எப்படி உருவானங்கிறத அடுத்தபடியாக உங்களுக்கு நான் சொல்றேன். அங்க நடந்த ஒரு அற்புதத்தை தான் நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். ஐயன் அங்க இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா தன்னுடைய பையனை கூப்பிட்டு வந்திருக்கு. பையனை வரும்போது, என்னடா தடமாறி போன நாய் போடான்னு சொல்லி சத்தம் போட்டு உன்னை எல்லாம் அப்படின்னு பயங்கரமா அவர் திட்டுவார். உங்களுக்கு தெரியுங்களா? திருப்பி உட்காரா அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ உட்காந்துட்டு ஐயன் உள்ள போய் எல்லாம் அங்க போனா பூஜை புனஸ்காரம் பாட்டுக்கிட்டு ரொம்ப அருமையா இருக்குமாங்க. சரிங்களா? அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கல, இனிமேல் கிடைக்கும். தொடர்ந்து உங்களுக்கு நான் அதை பதிவிடுவேன். ஐயன் இது இருந்துட்டு கடைசியில போய் உள்ள போய் அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்து ஐயன் இருக்கும்போது மெல்ல அந்த அம்மாட்ட கேட்டிருக்காங்க, என்னம்மாச்சு, ஏன் ஐயன் இப்படி திட்டார் என்னங்கும் போது அந்த அம்மா அப்படியே அழுதுருக்கு. அழுகும்போது என்னம்மா சொல்லும்போது, சின்ன வயசுல பூரா என்ன பண்றான், இளைஞரோட சேர்ந்துட்டு பூரா கஞ்சா அடிச்சு அது போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி ரொம்ப இப்ப பைத்தியம் பிடிச்சிட்டான் ஐயா, பைத்தியம் பிடிச்சிருச்சு. அந்த பைத்தியம் பிடிச்ச இடத்துல தான் ஐயா அங்க இருக்குன்னு சொன்னாங்க. ஓடி கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படிங்கும் போது எல்லாம் சொல்லி நம்ம அழுதுட்டு இருந்திருக்கு. ஐயன் முடிச்சுட்டு, என்னடா கிளம்பலாமா? சார் குருவே சரணம். என் அப்பனை நினைக்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படி ஒரு இது. என்னடா கிளம்பலாமா அப்படிங்கவும் சரி அப்படியே வண்டியில வந்திருக்கு. இவன் அந்த அம்மா கூப்பிட்டு அப்படியே அழுதுட்டு இருந்திருக்கு. இவனை பார்த்து, என்னடா வரையா கூட அப்படின்னு இருக்காரு. இப்படியே வரையா கூடனா சரின்ட்டானா, ஏறா வண்டியில அப்படின்னு இருக்காரு. அந்த அம்மாவை பார்த்து, 6 நாள் கழிச்சு வருவான், வீடு வந்து சேருவான் போ அப்படின்னு சொல்லிட்டாரான். வண்டியில ஏத்திக்கிட்டு நேர கணக்கன் பெட்டி. இப்ப ஜீவசமாதி இருக்கு பாத்தீங்களா, அங்கனுடைய தொழுவல் இப்ப உருவாயிட்டு இருக்கு, நல்லா முடிஞ்சிருச்சு. அந்த மாட்டு தொழுவத்துல ஐயன் அங்க அடிக்கடி இது பண்ணிட்டு இருப்பாராம். அங்க போய் தங்கி இவனை போய் இறக்கி, அவருக்கு வேலை, அந்த பையனுக்கு இறக்கி போன பையனுக்கு என்ன வேலை தெரியுங்களா? மாட்டு தொழுவத்தை சுத்தம் செய்வது. எப்படிங்க? மாட்டு தொழுவத்தை சுத்தம் செய்வது, சாணி அல்றது, எல்லாம் மாட்டுகளை குளிப்பாட்டுறது. இந்த வேலையை 5 நாள் 6 நாளா குளிப்பாட்டிட்டு இருந்திருக்கு. சரிடா அப்படின்னு சொல்லி செஞ்சு விட்டுருக்காரு. அங்க இருக்கிறவங்களுக்கு அதிசயம், யாருடா புது பையனா இருக்கான், இது வரைக்கும் இங்கிட்டு பார்த்ததில்ல, ஐயன் கார்ல வந்து இறக்கி கூப்பிட்டுட்டு வராரே, யாருடா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு குழப்பம். பதில் ஐயன்ட்ட கேட்கவும் முடியல. யாராவது என்னன்னு சொன்ன, சாமி உங்களுக்கு அந்த கணக்கு தெரியாது சாமி, உங்க வேலை ஜோலி என்னதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்ப எல்லா வேலைகள் நடந்துட்டு இருக்கு. 5 நாள் ஆறாச்சு. 6வது நாள் கூப்பிட்டு எங்க போறாரு? நேர ஜக்கமால் கோயில், கேரா வண்டியிலன்னு சொல்லி ஜக்கமால் கோயிலுக்கு கூப்பிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் தண்ணி எடுத்து ஒரு 10 குடம் 15 குடம் தண்ணி எடுத்து ஆத்தல் மேல ஊத்துறா அப்படின்னு சொல்லி ஜக்கம்மா மேல ஊத்துறான்னு சொல்லியிருக்காரு. அந்த பையனும் ஓடி தண்ணியில எடுத்து நிறைச்சு ஜக்கம்மா மேல ஊத்திட்டே இருந்திருக்கான்.
பாருங்க, புல்லரிக்குது உடம்பு. நம்ம கேட்கும் போது அவ்வளவு ஒரு அற்புதங்கள் நடந்த உடனே கேட்கும் போது நம்மளால சும்மா இருக்க முடிகிறது இல்லை. உடம்பு அப்படியே புல்லரிக்குது. மூத்து முடிச்சோன்ன வந்தோன்னே, என்னடா சரியாயிடுச்சா, கணக்கு எப்படியா நேரான்னு, சரியாயிடுச்சு சாமி கணக்கு நேரு அப்படின்னு இருக்கான். சரி வாடான்னு கூட்டுட்டு நேரம் மறுபடியும் மோகன் தோட்டம். அங்க வந்து கணக்கு பெட்டில வந்து சொல்லிட்டு, டேய் பொழப்ப பார்க்கணும், நேர்மையா பொழப்ப பார்க்கலன்னா அடுத்து உனக்கு மலாடி வாரம் தான். மலாடி வாரம்னு என்ன சாமி? நிறைய பேருக்கு தெரியும். மலையடி வாரத்தில் என்ன, உட்காந்து பிச்சை எடுக்கணும்டா, உருப்படியா இருடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அங்கிருந்து ஒருத்தனை கூப்பிட்டு, உனக்கு பஸ் ஏற்றி விடுறா, காட்டி விடுறா போட்டோம், சரி சரி போய் பொழப்ப பாரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அந்த மனிதனை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நான் சொல்வதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லை. ஐயன் மிகப்பெரிய அமானுஷ்யங்களை செய்தவர், இப்பொழுதும் செய்து கொண்டிருப்பவர். நான் அதை தான் மறுபடியும் சொல்லி இப்பவும் செய்து கொண்டிருக்கிறார். தயவு செஞ்சு ஐயன் இல்லைன்னு சொல்லி யாரும் கனவு கண்டாதீங்க, ரொம்ப தப்பாய் போயிடும். என் மூலமாக எனக்காக உணர்த்தின விஷயங்கள், ஐயன் உயிரோட இருக்காரு. ஐயன் உயிரோட நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்காரு. நம்ம என்ன பண்றோம் வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. ஐயனுக்கு தெரியாம எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. ஐயன்கிட்ட கேட்டு செய்யுங்க, ஐயன் கண்டிப்பாக உங்களுக்கு தர வேண்டியதை தருவார், உங்க கூட இருப்பார். யாரையும் ஏமாற்றம், நீதி நியாயம் தர்மம், இந்த தர்மம் செய், பசிச்சவனுக்கு சோற போடு. உங்களால ஒரு 100 ரூபாய் இருக்கா, யாருக்காவது போடு. 5000 ரூபாய் 2000 ரூபாய் இருக்கா, அன்னதானம் போடு. நம்ம வீட்டிலே செஞ்சு 10 பேருக்கு கொண்டு போய் கொடு. இதுதான் ஐயன் எனக்கு அறிவுறுத்தி கொண்டு இருப்பது. எனக்கு இந்த இடம்ங்கிறதே இல்லை. எனக்கு ஐயன் சொன்னது என்ன, நான் கைகாட்டு இடத்துக்கு போகணும்டா சாமி, போவேன். ஐயன் அலைந்து திரிந்த இடங்கள், ஐயன் கால்பட்ட இடங்கள் ஏராளம் ஏராளம். அந்த இடத்துக்கெல்லாம் போவேன். அங்கெல்லாம் அந்த இதை பதிவு பண்ணி உங்களுக்கு தருவேன். என் பக்தர்கள், என் சப்ஸ்கிரைபர்களுக்கு, ஐயனுடைய பக்தர்களுக்கு ஐயனுடைய புகழ் போய் சேரணும். அதுதான் என்னுடைய ஒரே விஷயம். சரிங்களா? அதுதான் நிச்சயமாக ஐயனுடைய அற்புதங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதை அறிந்து புரிந்து நேரம் காலம் வேண்டாம். எனக்கு நேரம் வரும், ஐயோ எனக்கு செய்யல உனக்கு செய்யல விட்டுருங்க. பௌர்ணமி அமாவாசைங்கிறத விட்டுருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நிறைய பேர் வருத்தப்படுறீங்க, நான் அமாவாசைக்கு போனா கூட்டம் பார்க்க முடியல, மன வருத்தத்தோட வந்தேன். நீ மன வருத்தத்தோட வர்றதுக்கு அங்க போறீங்க. ஏன் அமாவாசை பௌர்ணமி தேவையே இல்லை. நாள் முழுவதும் நாளும் கிழமையும் ஐயனுக்கு கிடையாது. இப்படித்தான் பூசை பண்ணுங்கிறதும் கிடையாது. என்று வேணாலும் ஐயனை போய் பார்க்கலாம். நீங்கள் நினைத்த நேரம் நினைத்த மாத்திரம் வருவார். ஆனால் மனமுருகி மனசுக்குள்ள வச்சு கூப்பிடணும். வாயால இல்ல, நாக்கால இல்ல, உள்மனதால ஐயனை சர்க்குருவே, என் அப்பாவே எனக்கு பிரச்சனை வாங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்துருவார். பட்டாம்பூச்சியாக வெட்டுக்கிளியாக வந்துகிட்டு தான் இருக்காரு. 1000 வீடு இருக்கு, எல்லா வீட்டுக்குமா போறாரு? சரிங்களா? நேத்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார், வீடியோ பார்த்தேன். ரொம்ப மன வருத்தம். நேத்து அப்படியே உட்கார்ந்து மன வருத்தம்னா வந்துட்டார் 8:30 மணிக்கு. அதை நான் ஷார்ட் வீடியோவை போட்டிருக்கேன் பாருங்க, அந்த லிங்கையும் கீழே தரேன். சரிங்களா? அப்படி ஒரு அற்புத ஞான வள்ளல் நமது அப்பன், நமது தகப்பன், நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிறாங்கிற தைரியத்துல மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிருந்து பாலாஸ், ஆன்மீகத்திற்காக. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.